ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் அனிமே சீரிஸான டியூன் இன்டூ தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அந்த ப்ராக்ஸி கன்ஃபெஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் போக போக உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் சில விஷயங்களை இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க, பட் நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியூன் இன்டூ தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 5. டீச்சர் லெமன் இவங்கள வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ப்ராக்ஸி கன்ஃபெஷன்னா இதுதானா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு எந்த ரோல் சொல்லலாம் ரீகா கேட்கவும், ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாதுதான் டீச்சர் சொல்கிறாங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு டீச்சருக்கு ஐஸ்லாம் வச்சு நம்ம ஹீரோவா அவன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியில் இது கண்டிப்பாக இடம் பிடிக்காதுல உங்கள் பேரும் வரும் நம்ம ஹீரோ சொல்கிறான். சின்னோபவும் டீச்சர் கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்குறா. ஃபர்ஸ்ட் டீச்சர் லெமன் ஈஸியாக அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. பட் பசங்களாம் ஓரளவுக்கு பேசி டீச்சர் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேசவும், இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போய் அந்த ஃப்ளையர்ஸை கொடுத்து வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு டீச்சர் லெமன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் பிடி சார் என்னடான்னா லஞ்ச் பிரேக்ல பசங்க பொண்ணுங்க தனித்தனியா உட்காருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ப எப்படி இதை தெரியப்படுத்துறது, பசங்க நம்ம சாட்ல பேசலாமான்னு பார்த்தா அதுல ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க பிடி சார் சேமஜிமாவை நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு டீச்சர் லெமன் சொல்றாங்க. ஓகே ஆபரேஷன் லெமன் ஆரம்பிங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும் சரின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லா ஸ்கூல் மாதிரியே போய் டீச்சர் கத்திட்டு இருந்தா டீச்சர் லெமன் போயிட்டு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நம்ம ஏன் பிரேக் எடுத்துக்கிட கூடாதுன்னு சொல்லவும், அந்த பிடி சாருக்கு லெமன் மேல ஒரு கிரஷ் இருக்கு. ஸோ அவ கூட சேர்ந்து சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லி அவரும் தனியா வந்திருந்தாரு. டியூட்டியை பார்க்கல. இந்த கேப்ல இந்த ப்ராக்ஸி கன்ஃபெஷனுக்கான ஃபிளையர்ஸை போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கவும், எப்படியாச்சும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இங்க கேதர் பண்ணாதான் கூட்டம் சேர ஃபிளையர்ஸை ஈஸியா கொடுக்க முடியும்னு யோசிக்கவும், நீ இங்க இருந்து போ அப்படின்னு நேனே சொல்லிட்டு பொண்ணுங்க மட்டும் ஏதோ பிளான போடுறாங்க. பார்த்தா அந்த பிளானுக்கு ஒத்துக்கிடல. எல்லாரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. ஷினோபோவோட பிளான் ஹிட் ஆகணும்னா இதை பண்ணி தான் ஆகணும்னு ரீகாட்ட சொல்லவும், சரின்னு ரீகாவும் ஒத்துக்கிட்டு கலர் ட்ரெஸ்ல கொஞ்சம் மாடர்னா இவங்க வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் அனிமே காஸ்ட்லே மாதிரி நேனே அவளோட ஆக்ட்ரஸ் ரிஹர்சலுக்காக இதெல்லாம் வச்சிருந்திருக்கா. பொண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கவோ கூட்டம் அந்த இடத்துல குமிய ஆரம்பிக்குது. ஃபிளையர்ஸையும் ஈஸியா கொடுத்து முடிக்கிறாங்க. யாமா போக்கே ஆபரேஷன் ஓவர் அப்படின்னு சொல்லி லெமன் ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா பிடி சார் அவளை துரத்தி வந்து ஓவரா ஃப்ளோட் பண்ண வந்துட்டு இருக்கா. பசங்களாம் என்ன கூட்டமா நிற்கிங்க நம்ம பார்க்கவும், நம்ம ஹீரோ அந்த 4 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு ஓடி இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஃபிளையர்ஸை கொடுத்துட்டாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்றது மட்டும் தான் இப்போ நம்ம வேலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொறுமையா இருக்காங்க. பக்கத்துல ஒரு டார்க் ரூம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள யார் போறா, அவங்க ஃபேஸ் என்ன யாருன்னு தெரியாது. அவங்க சொல்ற அந்த விஷயத்த ஷினோபோ வந்துட்டு மைக்ல இங்க கேட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க. என் பிளான உண்மையிலேயே நடத்த போறாமான்னு ஷினோபோ ரொம்ப பதட்டத்துல இருக்கா. யாரோ கதவை தட்டவோ டக்குன்னு எவ்வளவு போயிட்டு அந்த கப் எடுத்து காதுல வைக்கிறா. கன்ஃபெஷன் என்னன்னு ஷினோபோ கேட்கவோ பதட்டப்படாத தைரியமா இருன்னு சொல்லவும், பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. யார் சொல்லிட்டு போனதுன்னு அவளுக்கு வாய்ஸை கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இருந்து கிளம்புறாங்க. எங்க கப்ப மூலியமா பேசினா வாய்ஸை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதுன்னு ஷினோபோ தெரிஞ்சுக்கிறா. கன்ஃபெஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அது என்னன்னு பிடி சார் பார்த்தா லெமன் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றா. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு போறா. கன்ஃபெஷன் இதுதான், நான் ஒரு பையனை ரொம்ப காலமா விரும்பிட்டு இருக்கேன். கிளாஸ் 2A சேர்ந்த ஷீண்டோ. நம்ம ஃபர்ஸ்டே மீட் பண்ணி பேசினப்பவே நான் அவன் மேல லவ்ல விழுந்துட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா என் ஃபீலிங்ஸ் நீ ஏத்துக்கிட்டேன்னா எந்த சின்னலன்னு சொல்லவா. அந்த பையனும் எந்திரிச்சு நிக்கிறான். அரைக்குறையா இங்க நடக்கிறதுல டீச்சர்ஸ்க்கு எதுவோ புரியல. படுப்பாவி நீ லக்கிடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கலாச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் வந்தது பார்த்த உடனே நிறைய பேர் கன்ஃபஸ் பண்றதுக்கு ரெடியா வராங்க. நேனே கர்டன்ஸை க்ளோஸ் பண்ணு, வெளிச்சம் வரக்கூடாது அப்படின்னு ரேகா சொல்றா. டார்க் ரூமா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வராங்க. அவங்க ஃபேஸ் தெரியாததுனால அவங்க யாருன்னு தெரியல. பீப்புளும் அவங்க மனசுல இருக்கிறத சொல்றாங்க. ஸோ பிளான் ஒர்க் அவுட் ஆகுது, நம்மளும் இதை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் பிளான போடுறாங்க. இது மூலியமா ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்றான். பட் அந்த பொண்ணு சாரி அப்படின்னு சொல்லியிருந்தா. நீங்க 2 பேரும் கன்ஃபஸ் பண்ண ஏதாச்சும் இருக்கான்னு ஈகோ கேட்கறா. அப்படிலாம் எதுவோ இல்லையே அப்படின்னு நேனே போய் சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கு இருக்கு மூஞ்சிக்கு நேரா சொல்ல தைரியம் இல்லன்னு ரேகா ஈகோ அண்ட் நேனேவோ நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்ணி அவன் இன்டெரக்டா சொல்றா. பர்சனியா நல்லதுக்காக தான் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நான் தேவையில்லாம அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள தள்ளி வச்சிட்டேன். அதுக்காக சாரி கேட்கணும் அப்படின்னு ரேகா சொல்லிட்டு, ஆமா ஈகோ நீ அப்படின்னு கேட்கவும், ஒரு பர்சன் என்ன நினைச்சு ஒரி பட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பத்தி ஒரி பண்ண வேண்டாம் நான் சொல்லணும் அப்படின்னு ஈகோ சொல்றா. பேசிட்டு இருக்கும்போது கன்ஃபஸ் பண்ண வேற சில மெம்பர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த 3 பேருமே நம்ம ஹீரோட்ட இன்டெரக்டா கன்ஃபஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஷினோபோ பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு மைக்கு கட் ஆயிருது. பார்த்தா எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகல. இந்த ப்ராக்ஸி கன்ஃபஷன் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ எக்யூப்மெண்ட் போனதுனால பிளானே சொதப்பிடுச்சு. நீ எதுக்கும் லாய்க்கலன்னு அவங்க அம்மா சொன்னது யோசிச்சு ஷினோபோ அலற மாதிரி போகவும், என்னாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டா எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லவும், நம்ம எடுபடி பையன் இங்க இருந்திருந்தா ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பார்த்தா சேனலுக்கு வெளியே நிறைய பேர் நிக்காங்க. இது முடிஞ்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணிதான் ஷினோபு சொல்ல போகவும், இல்ல பேசாம இங்க இருந்தே சத்தமா வெளியே கத்தவானவா யோசிக்கிறா. நீ அவ்வளவு சவுண்டா பேச மாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவனுக்கு இந்த மெகாஃபோனை கொண்டு வந்திருக்கேன். பிடி சார் வச்சிருந்தது நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்திருக்கான். அங்க பாருங்க யூஎஃப்ஓ அப்படின்னு லெமனும் சேர்ந்து தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பிடி சார்ட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. மைக்ரோஃபோன்ல சத்தமா பேசி இதை நீ கண்டினியூ பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஷினோபு ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும், நம்ம பார்ட்னர்ஸ் இன் கிரைம் மறந்துட்டியா, இதை கூட பண்ணலன்னா எப்படி நம்ம ஹீரோவாட்ட சீக்கிரட்டா சொல்றான். எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகல, அந்த மெகாஃபோனை வச்சு கன்ஃபெஷன் நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. சோ எல்லா பசங்களும் இந்த இடத்துல கேதர் ஆகுறாங்க. அவ கேட்ட கன்ஃபெஷன் எல்லாத்தையும் சொல்லும்போது ஓசுக்கே நமக்கு டைரக்டா ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்குல்லன்னு சில பசங்க வைக்கப்படுறாங்க.
ஷினோபுக்கு பெர்ஃபெக்ட் டயத்துல ஹெல்ப் பண்ணிட்டான்னு மத்தவங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். ஒரு வழியா வந்த எல்லா கன்ஃபெஷனையும் ஷினோபு வந்து சொல்லி முடிச்சிட்டா. அப்போ கடைசியா ஒருத்தங்க வந்து பேசுறாங்க. யாருக்கு கன்ஃபஸ் பண்ண போறீங்கன்னு ஷினோபு கேட்டு முடிச்சுட்டு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறா. ஜிம்முக்கு பின்னாடி ஒரு பெரிய வால்ல ஓட்ட இருக்குல்ல, அதுக்கு நான் தான் காரணம் சாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். என்னடா ஜிம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா இதோட ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சதுல, அதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லி ஷினோபு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண ஒருத்தருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் குட் பை கூட நான் சொல்ல, விட்டு போனதுக்கான ரீசனையும் அவன் கிட்ட சொல்லல. ப்ராமிஸ் என்னால காப்பாற்ற முடியாதுன்னு தோணி நான் அவன் கிட்ட இருந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னு ஷினோபு சொல்லவும், கண்டிப்பா அப்பல்லோ தான் இதை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கலாம். ப்ராமிஸை பிரேக் பண்ணதுக்கு நீ எம்மள கோவமா இருப்பேன்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. 4 பேருக்கும் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நம்ம ப்ராமிஸை நீ இன்னும் கீப் அப் பண்ற. அப்ப நான் அவன் கிட்ட சொன்ன அதே விஷயத்த இப்ப திரும்ப சொல்றேன். ஹாரிசோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஷினோபு நம்ம ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டுட்டே சொல்றா. இதோட எல்லா கன்ஃபெஷனும் முடிஞ்சது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆரிசுவா அப்படின்னா அது யாமபுக்கி தானே அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து கேக்குறாங்க. அப்பெல்லாம் எப்பவுமே ஐ லவ் யூன்னு சொல்லி தான் அவளோட ஸ்ட்ரீமிங்கை முடிப்பா. ஷினோபு கூட கிட்டத்தட்ட இப்போ அதை சொல்லி தான் முடிச்சா. அவ அப்பல்லோவா இருக்குமா, இதை நான் கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ப்ராட்காஸ்டிங் ரூமுக்கு ஓடுறான். அதை என் வாயில சொல்லிட்டேன். ஷினோபு அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது கடைசியா கன்ஃபஸ் பண்ண அந்த பர்சன் யாருன்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. அந்த பர்சனை ரிவீல் பண்ணிட்டா. ப்ராக்சிக்கான அர்த்தமே இல்லாம பேருமே அப்படின்னு ஷினோபு சொல்றா. ஷினோபு கை ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நீ சொன்னதோ கரெக்ட் தான். சரி, கன்ஃபஸ் பண்ணது யாருன்னு எனக்கு கவலை இல்ல. உன்னோட ஈவென்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, சந்தோஷம் நம்ம ஹீரோ சொன்ன ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ கண் கலங்கி சொல்லிட்டு இருக்கா. ஷினோபுவோட ஒரு ஐடியா இது ப்ராட்காஸ்டிங் கிளப் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. பட் பிடி சார் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து ஓடிடணும் நம்ம ஹீரோ சொன்னா. அதை பத்தி யார் இப்ப கவலைப்படுறான்னு அவ வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு நம்ம பார்ட்னர்ஸ் இன் கிரைம் ஒன்னா சேர்ந்தனாலும் திட்டு வாங்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. ஸ்போர்ட்ஸ் டே இன்னும் முடியல, சீக்கிரம் எல்லாரும் இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுங்க லெமன் சொன்னா. அப்ப டீச்சர் நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன்னு லெமனை பார்த்து கேட்டா. ஸ்கூல் ஜாப் டைம் முடிஞ்சதுன்னு லெமன் சொல்றா. பிடி சாரோட மெகாஃபோனை திரும்ப கொடுக்கணுமே நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். அப்பல்லோ கிட்ட இருந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் வருது. ப்ராட்காஸ்டிங் ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ண கப் இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே உட்காந்து காதை வச்சு கேட்கறான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஃபேஸ் டு ஃபேஸ் உன்னை பார்த்து பேச எனக்கு தைரியம் இல்ல. அதான் ப்ராக்ஸி மூலியமா என் ஃபீலிங்ஸ் உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இதுக்கு மேலேயே மறைஞ்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லவும், அப்போ அவன் ஃபேஸை காட்ட வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வேணா கதவை திறந்துட்டு என்ன உள்ள வந்து பாரு அப்படின்னு அப்பல்லோ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட்ல ஷினோபு வந்துட்டு கடைசியா ஒரு கன்ஃபெஷனை கேட்டிருப்பா. பட் அது செவுத்த உடைச்சதா இல்லைன்னா நம்ம ஹீரோக்கு ஐ லவ் யூ சொன்ன அந்த கன்ஃபெஷனா, இல்ல ஷினோபுவே தானா வேற ஏதோ ஒருத்தங்க சொன்ன மாதிரி இங்க தன்னோட மனசுல இருக்கிறத நம்ம ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டாலா, என்னதான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.